நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மடு அப்படிங்கிறது நீர்நிலைகள், ஆற்று பள்ளங்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு பொருள். மடுவை தடுத்து வைப்பதற்கு பேர் தான் மடுவை அப்படின்னு பொருள். நம்ம ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா மதகு, மடை அப்படிங்கிற பொருள் எல்லாம் படும். மடு, மடை, மடையர், மடையன் அப்படின்னு பொருள் பிரிச்சு பார்க்கலாம். பொதுவா நம்ம ஊர்ல வயல்வெளிகள்ல பாத்தீங்கன்னா பாத்தியா தண்ணிகளை பிரிச்சு விடுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்குது. நிரம்பி வழியிற நீர்நிலைகளை ஏரி, கண்மாய், வாய்க்கால் அப்படின்னு எல்லா பக்கங்களையும் பிரிச்சு விடுவாங்க. இப்படி நீர்நிலையை பிரிச்சு விடுறவங்கள நீர் ஆணிகர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே இலக்கியங்கள்ல மட அப்படிங்கிற பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா மடம். எல்லா கோயில்கள்லயும் மடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மடப்பள்ளியில தான் சமையலறைகள், சாமிக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இங்க மடையன் அப்படிங்கிறவங்க நீர்நிலைகள்ல இறங்கி நீரினுடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீர்ல முழுகி அவங்க அந்த அளவை கணிச்சு சொல்லுவாங்க. பேரிடர் காலங்கள்லயும் ஆறு, கண்மாய் இந்த மாதிரி இடங்கள்ல யாராவது முழுகிட்டாங்கனாலோ முத்து குளிப்பவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க உள்ள முழுகிதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த உடல்களையோ அல்லது அந்த பொருட்களையோ தேடி எடுப்பாங்க. இனிமே நீங்க மடையன்னு சொல்லி திட்டும் போது அந்த வார்த்தைக்கான வலிமையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இன்னும் பல விடயங்களோடு அடுத்த காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்.